அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தற்போது குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். குரு சூரியனுக்கு நட்பு கிரகம் என்பதால் மீனராசினியர்களான நீங்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் தருணங்களிலேயே வக்ர நிவர்த்தியாகி பலமும் பெற இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணங்கள்ல ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த மீனராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குரு வக்ர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகம் வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மீன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்குதுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. அருளாளர்களின் ஆசையும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. அந்த முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து முற்பட்டு வெற்றி காண இருக்கீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. அதே போல் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் கை கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அதே போல மீனராசிக்கு தற்போது புதன் பயிற்சியாகி ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழியில் நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது புது முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் அமைகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி தனாதிபதியான செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தனவிரயம் அதிகரிக்குங்க.
தடங்களும் தாமதங்களும் வந்து அலைமோதும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. உடல் நலன்ல மிகுந்த கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்குங்க. இக்காலத்தில் தசாபக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அனுகூல நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலக இருக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயம் காரியங்கள் இருந்த தடையும் அகல இருக்கு. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சியும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் கெடுபி அதிகரிக்குங்க. கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள நிலையில் விரயத்தில் செவ்வாய், ராகு இணைந்திருக்காங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது அவசியம். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாம். பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரங்களில் தனியே வெளியில் செல்ல வேண்டாம். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்கள்ல அன்றாட பணிகள்ல பொறுப்புகளில் சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துது. அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. அதிக கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களை சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலை எடுத்துக்காட்டுது. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் சரக்குகளுடைய விலையில் நிர்ணயிப்பதில் அதிக எச்சரிக்கை தேவைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்பும் வருமானமும் குறையக்கூடும். அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனம் அவசியங்க. அதே போல் எத்தகைய சூழ்நிலையில் மீனராசினியர்களான நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய உடல் நலன் பாதிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதனை சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.